இப்போ நாங்கள் மட்டக்களப்புல இருந்து இப்போ அம்பாறை மாவட்டம் திருக்கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். முதலாவது ஆர்டர் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவருக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு ஸ்பெஷலான ஆள் தானே இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க கட்டாயமா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், யாருமே செய்ய மாட்டாங்க, அவங்கதான் செஞ்சிருப்பாங்க. என்ன சொல்ல போறீங்க இப்ப அவைக்கு? அந்த வீடியோ பார்ப்பாங்க, இந்த வீடியோ மூலமா அவைக்கு என்ன சொல்ல போறீங்க? கண்ணெல்லாம் கலங்குது. ஓகேங்க, இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டோம். அவங்களோட வீட்டை இப்போ மிக்கி ரெடி ஆகிட்டாரு. இப்போ பார்க்கலாம், நீங்கள் மிக்கிட கையில் ஒரு பார்சலும் இருக்குது. இப்போ இதை போயிட்டு கொடுப்போம். இப்போ அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாரான்னு பார்ப்போம். அந்த அக்கா சொன்னாங்க, இப்போ அவரோட பேரெல்லாம் சொல்ல ஒன்றாதான் வீடியோலன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களோட ப்ரைவசி, அதனால நான் சொல்லலை. ஆனால் அந்த அண்ணன் கண்டுபிடிக்கிறாருன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டுபிடிச்சா சந்தோஷம். சரி, ஓகே, உள்ளே போவோம். உங்களுக்கு முதலாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 26வது பிறந்த நாள். உங்களுக்கு கேக் இந்த வந்திருக்கு. உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்ய சொல்லி சொன்னவங்க தான் இப்போ இதெல்லாம் சொன்னாங்க. அவங்களோட விருப்பப்படி தான் நாங்கள் எல்லாம் வாங்கி வந்திருக்கிறோம். இந்த இருக்குது, இதை வாங்கிடுங்க. ஓகே, கொடு, இன்னைக்குமே கொடு. என்ன சொல்ல போறீங்க? எப்படி இருக்கு இப்ப? நினைச்சீங்களா இப்படி யாராவது சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க? அப்படி சொல்லிதான் வீட்டை நிக்க சொன்னவங்க. அப்படி அவங்க அந்த சர்ப்ரைஸ் பண்ண சொன்னவங்க இல்லதானே, அதனால ஃப்ரெண்டுக்கு கொடுங்க. அவங்க நிக்கிறாங்க, அவங்க வெட்டுவீங்க தானே? அப்ப வெட்டத்தவல்ல, இப்ப வெட்டத்தவல்ல, பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை தானே. இப்ப நம்ம கிஃப்டை மட்டும் கொடுப்போம். இப்ப அவங்களோட சேர்ந்து வெட்டட்டும், அது சொன்னவங்களோட சேர்ந்து. சரியா? இதுவும் சொன்னாங்க, இது ஒரு கிஃப்ட் தானே. இதை பிரிச்சு பாருங்க என்ன இருக்கு. மிக்கி என்ன தெரியும் போல, அம்பளங்க தெரியுதா? தெரியுதானே? கடைசியா தான் தெரியும். மிக்கி தலை ஆட்டத்தை பார்த்தா இது குளிச்சு குறுக்குது. எங்களுக்கு முதலாவது ஓடுறது தானே, அதனால ஒரு கொஞ்சம் இதானே விசாரிக்கிறாரு. ஓடுற உங்களதான். ஓமா, ஐயோ, இந்த இதெல்லாம் செய்ய தேவையில்லை சொல்ல நேற்று கூட சண்டை, இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லி. அப்படியா? நேற்று உடுப்பு வாங்கிட்டு வந்தவங்க, பட் அவருக்கு மிக்கி மிக்கி தந்தது உங்களுக்கு சந்தோஷம். ஆரண்டு தெரியாதானே உங்களுக்கு? கெஸ் பண்ணீங்களா? இப்ப எங்கட வீடியோ ஏதாச்சும் பாத்துருக்கீங்களா? டிக்டாக் நான் பாத்துருக்கீங்க. யாரண்டு கெஸ் பண்றீங்களா? சரி, சும்மா சொல்லுங்க. இந்த வீடியோல வந்திருக்காரு. ஓ மை காட், நம்மளோட எத்தனை போட்டோ இருக்கு, நிறைய போட்டோஸ் வச்சு ஒரு ஃப்ரேம் உண்டு. பார்க்கலாம், அழகான ஃப்ரேம். என்ன பிடிச்சிருக்கீங்க உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல போறீங்க இப்ப உங்களுக்கு? இப்ப இந்த எப்படி இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்களேன். என்ன சொல்றது, அவங்களுக்கு ஸ்பெஷலான ஆள் தானே இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க கட்டாயமா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், யாருமே செய்ய மாட்டாங்க, அவங்கதான் செஞ்சிருப்பாங்க. என்ன சொல்ல போறீங்க இப்ப அவைக்கு? அந்த வீடியோ பார்ப்பாங்க, இந்த வீடியோ மூலமா அவைக்கு என்ன சொல்ல போறீங்க? கண்ணெல்லாம் கலங்குது. அவ எங்களுக்கு சந்தோஷம், நாங்க சர்ப்ரைஸ் பண்ண நல்லா வந்துட்டு. என்ன சொல்ல போறீங்க? வார்த்தைகள் இல்லையா? இல்ல. இப்ப அவதான் போன் எடுத்து கொண்டிருக்கா அவள. என்ன போன் லைன்ல இருக்கிறாவா? லைன்ல இருக்கிறா. நீங்க இப்ப இந்த சர்ப்ரைஸ் பத்தி ஏதாவது சொல்ல போறீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்க்கல. மண்டைய கழுவி தவச்சிருந்தா
கொஞ்சம் கூட இப்ப நிக்க சொல்லியும் கூட கெஸ் இல்ல. இல்ல எனக்கு இதை பத்தி மைண்ட் இல்ல. அத ஃப்ரெண்ட் புள்ளிகள் மீட் பண்ண வராங்க போறதானே. இப்ப இன்னொரு